ஃபியூச்சர் டாக்டர்ஸ். கூட என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் உண்மையிலே வந்து தமிழ் மாணவர்களுக்கு சொர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நான் பேசுவோம். ஸோ உண்மையிலே சொர்க்கம் தாங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட மினி வில்லேஜை வந்து அங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1500 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து உங்களுக்கு படிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ் ஸ்டாஃப்ஸு. அதனால் வந்து உங்களுக்கு லாங் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்தியா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ரீசனபிளாக இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டால் கிட்டத்தட்ட 1 to 1.5 crore ஆகும். பட் அங்கே பார்த்திங்கன்னா 25 வந்து உங்களுக்கு ஃபுல் MBBS முடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. லைவ் கடாவர் கிளாஸஸ் இருக்குது, தமிழ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ்டு கிளாஸஸ் தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ இதை விட வேறு என்ன வேணும், கண்ணை மட்டும் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து கிர்கிஸ்தானில் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஓஸ்ட் சிட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. கிர்கிஸ்தானில் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி தான் ஓஸ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மெடிக்கல் காலேஜ் வந்து கேஎஸ்எம்ஏ வந்து லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் இருந்தாலும் பட் வந்து நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். கேஎஸ்எம்ஏவும் நம்ம வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் வந்து கம்மியாக இருப்பாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் அதிகமாக இருக்காங்க, தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. பட் சவுத் இந்தியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுற ஒரு ஃபியர் இல்லாமல் MBBS முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணுறது உள்ளது. நான் வந்து ப்ரொமோஷன் சொல்லலை, பட் என்னோடய நாலேஜுக்கு வந்த தகவல், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தகவலை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறோம், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுறோம், இப்போ நான் வந்து MBBS வந்து கிர்கிஸ்தானில் சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பட் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நமக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ஃபர்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது, சவுத் இந்தியன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சவுத் இந்தியன் மீன்ஸ் தமிழ், இட்லி, பொங்கல், தோசை இந்த மாதிரி இது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட், ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு சவுத் இந்தியன் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நார்த் இந்தியன் மாதிரி ஹராஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஃபில்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நியூ பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான். உங்களுக்கு டிஜிட்டல் கிளாஸஸ் தான், லைவ் கிளாவர் கிளாஸஸ் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெட்டராக இருக்கும். 1500 மேலே படிச்சுட்ருக்காங்க. ஈஸியாக வந்து உங்கள் அட்மிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா மணி இல்லாமல் டைரக்ட் அட்மிஷன் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டைரெக்டாக வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் அட்மிஷன் வேணும், ஃபர்தர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் கேஎஸ்எம்ஏ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கம்மியாக தான் வரும். ஸோ உடனே வந்து பண்ணணும் ஈஸியாக வந்து உடனே ஜாயின் பண்ணுவீங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆகஸ்ட் எண்டில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பர் கால் பண்ணுங்கள்.